இன்னைக்கு அயன் டெஃபிஷியன்சி டே அப்படிங்கறத நம்ம செலிப்ரேட் பண்றோம். இதுல ஒரு முக்கியமான மெசேஜ் எல்லாருக்கும் கொடுக்க விரும்புறேன். ஸோ நம்ம லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அயன் டெஃபிஷியன்சி ரொம்ப காமனா இருக்கு. ஸோ இதை ஏர்லியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது அவங்க பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப அதிகமான ப்ளீடிங் இருந்தாலோ இல்ல பிரெக்னன்சி ஆர் டெலிவரி டைம்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அயன் டெஃபிஷியன்சி ரொம்ப காமனா வருது. ஸோ இதை அவங்க கொஞ்சம் அதிகமான ப்ளீடிங் இருக்கு ஏதாவதுன்னா உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கான டெஸ்ட், ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் மூலமாவே இதை டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஏர்லியரா கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதை சின்ன பிரச்சனையாவே சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுல மெயின் திங் என்னன்னா நம்ம டயட் ரொம்ப முக்கியம். அயன் ரிச் ஃபுட்டா சாப்பிடணும். அதாவது நல்ல பயிர் வகைகள் நல்லா சேர்த்துக்கலாம். நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் எக்கு டெய்லி 1 or 2 சாப்பிட்டுக்கலாம். மற்ற நான்வெஜ் மட்டன், ஃபிஷ், சிக்கன், ஈரல் இதுலலாம் அதிகமான அயன் கண்டென்ட் இருக்கு. வெஜிடேரியன் பாத்தீங்கன்னா நம்ம சுண்டல், முளைக்கட்டின பயிறு, மற்ற பாதாம், கிரவுண்ட் நட், இது டேட்ஸ் இதெல்லாம் ரெகுலரா உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு அயன் டெஃபிஷியன்சிங்கிற பிரச்சனையே இல்லாம போக சான்ஸ் இருக்கு. தேங்க்யூ.